வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் டிஎன்எஸ்டிசி டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாம், மெட்ராஸ் ஹைகோர்ட் டிரைவர் எக்ஸாம், இந்த மாதிரி டிரைவர் எக்ஸாம்க்குலாம் வரக்கூடிய டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் எய்ட் ஸ்கில்ஸ் கொஸ்டின்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சேனலுக்கு புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். கண்ணில் தூசு விழுந்தால் செய்ய வேண்டிய பரிந்துரைக்கப்பட்ட சிகிச்சை என்ன? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் நீங்களே கெஸ் பண்ணுங்கள், இல்லைனா ஃபியூ செகண்ட்ஸ் கழிச்சு நானே உங்களுக்கு வந்து ஆன்சர் சொல்லிடுறேன். ஸோ இதற்கான ஆன்சர் உடனடியாக 10 to 15 நிமிடங்கள் கண்ணை நன்றாக அலச வேண்டும். இதுதான் இதுக்குரிய கரெக்டான ஆன்சர். கண்ணை வந்து எப்போவுமே கசக்கக்கூடாது, வேறு எதுவுமே அதை வச்சு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஸோ 10 to 15 நிமிஷம் கண்ணை நன்றாக அலசுறது தான் இதுக்குரிய ஆன்சர். பாம்பு கடிக்கு பரிந்துரைக்கப்பட்ட சிகிச்சை என்ன? ஸோ இதற்கு சரியான விடை பாதிக்கப்பட்ட கை காலை அசைக்காமல் வைத்திருந்து உடனடியாக மருத்துவ உதவியை நாடவும். இதுதான் இதுக்கு கரெக்டு. கணுக்கால் முறிவிற்கு என்ன செய்ய வேண்டும்? அதிகப்படியான அழுத்தம் தரக்கூடாது. ஏன்னா கணுக்கால் வந்து அழுத்தம் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் டேமேஜ் ஆகும் இல்லையா? அதனால அதுக்கு அதிகப்படியான அழுத்தம் தரக்கூடாது. அதுதான் மெயின் ஆன்சர் இதுக்கு. சென்று கொண்டிருக்கும் வாகனத்தில் இரவு வேளையில் முகப்பு விளக்கு திடீரென்று அணைந்து விட்டால் பிரேக் செய்து வாகனத்தை நிறுத்த வேண்டும். என்ஜின் தனது கட்டுப்பாட்டை மீறி வீறிட்டு அலறும்போது என்ன செய்ய வேண்டும்? என்ஜினுக்கு டீசல் எடுத்து செல்லும் பைப் லைனை துண்டித்து விட வேண்டும். ஏன்னா அந்த பைப் லைனை துண்டிச்சுட்டா அந்த சவுண்டு வராது. ஸோ அதுக்கு என்ஜினுக்கு டீசல் எடுத்து செல்லும் பைப் லைனை துண்டித்து விட வேண்டும். ஏதோ ரிஸ்கில் இருக்குது அப்படின்னு அர்த்தம் வண்டி. அதனால் வாகன முன் பரிசோதனை ஏன் செய்ய வேண்டும்? பயணம் தடைபடாமல் இருக்க வாகன முன் பரிசோதனை செய்ய வேண்டும். டயரின் ஓட்ட தூரத்தை அதிகரிக்க சரியான காற்றழுத்தம் பராமரிப்பதில் டயரின் தேய்மானம் ஒரே சீராக இருக்கும். பல முறை ரீட்ரெட் செய்து ஓட்ட தூரத்தை அதிகரிக்கலாம். மது அருந்திவிட்டு வாகனம் இயக்கினால் என்ன தண்டனை? ஸோ இது வந்து மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின், அதனால் பார்த்துக்கங்க. 6 மாதம் சிறை அல்லது ரூபாய் 10,000 அபராதம் அல்லது இரண்டும். பின்புற மோதல்கள் நடைபெறும் இடங்கள். நெடுஞ்சாலை நகர்ப்புற சாலை சந்திப்புகள். இங்கே தான் பின்புற மோதல்கள் நடைபெறும். இந்த குறுகிய சாலைகள் மார்க்கெட் பகுதிகள்னால் சைடில் வராயும். இது கூட இன்னொரு எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. பக்கவாட்டில் வந்து உங்களுக்கு டேமேஜ் ஆகுது வாகனம் அப்படின்னா அது வந்து குறுகிய சாலைகள் மார்க்கெட் பகுதிகளில் நடக்கும். பட் இந்த மாதிரி பின்புற மோதல்கள் அப்படி நடக்குதுன்னா அது நெடுஞ்சாலை நகர்ப்புற சாலை சந்திப்புகளில் நடக்கும். சாலையில் எதிர்பார்க்கும் தன்மை என்பது
சாலையை பயன்படுத்தும் மற்ற வாகன செயல்களை முன்பாகவே எதிர்நோக்குதல். ஓட்டுநர் சாலையில் கவனம் என்பது. மனதை அலைபாய விடாமல் சாலை மீது கவனம் செலுத்துவது. நிறைய ஆக்சிடென்ட்டே பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு மினிட்ல தான் நடக்கும். ஸோ, அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட். ஸோ, அதனால தான் இதில என்ன குடுத்துருக்காங்க, ஓட்டுநரோட சாலையில் கவனம் அப்படிங்கிறது மனதை அலைபாய விடாமல் சாலை மீது கவனம் செலுத்துவது. கிங்பின் பயன்பாடு என்ன? முன் அச்சையும் ஸ்டப் ஆக்சிலையும் இணைப்பது தான் கிங்பின் பயன்பாடு. கார்புரேட்டரின் உபயோகம். காற்றையும் பெட்ரோலையும் கலக்க. இப்போ கார்பரேட்டருக்கு நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, CAP ஞாபகம் வச்சுக்காங்க. காற்று பெட்ரோல், ஏரு பெட்ரோல் அப்படி ஞாபகம் வச்சுக்காங்க. AP ஞாபகம் வச்சுக்காங்க கார்பரேட்டருக்கு. சாலையில் எச்சரிக்கை சின்னத்தை கண்டால். வேகத்தை தேவையான அளவு குறைத்து கவனமாக செல்ல வேண்டும். சாலையில் வாகனம் சறுக்கும்போது எந்த திசையில் ஸ்டியரிங் வீலை திருப்ப வேண்டும்? வாகனம் சறுக்கும் திசையில். கை சைகைகள் எத்தனை வகைப்படும்? ஐந்து வகைப்படும். இது எந்த வகை சின்னம்? தகவல் சின்னம். இன்னொன்று தகவல் சின்னத்துக்கு எப்படி இருக்கும் நான் க்ளூ கொடுத்துறேன். தகவல் சின்னம் எல்லாமே ஸ்கொயர் ஷேப்பில் தான் இருக்கும். ஓகேங்களா? இங்கே இருக்குது பாருங்கள் ஸ்கொயர் ஷேப்பில். இப்படி கொடுத்துருக்குதுன்னா அது வந்து தகவல் சின்னம். இதை பற்றி இன்னொரு வீடியோ நான் உங்களுக்கு டீட்டெயிலாக போடுறேன். ஏன்னா ஒவ்வொரு சின்னத்துக்கும் அவங்க ஒரு இண்டிகேஷன் மாதிரி வச்சுருக்காங்க. இது போல் வந்தால் தகவல் சின்னம், அது மாதிரி எச்சரிக்கை சின்னம்னா ஒரு பர்டிகுலர் இண்டிகேஷன் இருக்கும். அதை வச்சு நீங்கள் வந்து இது எந்த வகை சின்னம்னு கொண்டு வந்துடலாம். ஓகேங்களா? அது போல் இங்கே பெட்டு கொடுத்து மேலே ப்ளஸ் வந்தால் இது வந்து மருத்துவமனை அருகில் உள்ளது அடுத்துன்னு அர்த்தம். வெறும் பெட் இருந்தால் ஓய்வு அறை பக்கத்தில் இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். பட் இங்கே வந்து எந்த வகை சின்னம் ஜென்ரலாக கேட்டிருக்கறனால வந்து தகவல் சின்னம். என்ஜின் சுழற்சி வேகத்தை அறிய உதவும் மீட்டர் எது? RPM மீட்டர். இந்த குறியீடு எதை குறிக்கின்றது? பாதசாரிகள் கடக்கும் கோடு. இந்த குறியீடு எந்த வகை சாலை சின்னம்? உத்தரவு சின்னம். இந்த குறியீடு உத்தரவு சின்னம். ஓகேங்களா? இன்னொன்று வந்து இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா வழிவிடு அப்படின்னு அர்த்தம். இந்த சின்னத்துக்கு மீனிங் வழிவிடு, கிவ் வே, அதுதான் இதுக்கு அர்த்தம். இது எந்த வகை சாலை சின்னம்னா உத்தரவு சின்னம். வாகனத்தில் மேஜர் கண்ட்ரோல்கள். இது அத்தனையுமே மேஜர் கண்ட்ரோல்கள். ஆக்சிலேட்டர் பெடல்,
பிரேக் பெடல், கிளட்ச் பெடல், கியர் ஷிஃப்டிங் லிவர், ஸ்டியரிங் வீல், கை பிரேக்கு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கமா வரும். ஸ்டியரிங் வீலு, கை பிரேக்கு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மேஜர் கண்ட்ரோல் தான். ஓட்டுநர் பின்பார்க்கும் கண்ணாடியை எப்படி சரி செய்ய வேண்டும்? பின்னால் வரும் வாகனங்கள் தெரியுமாறு. இந்த கொஸ்டின் இப்படி மாற்றி கேட்கலாம். மாற்றி கேட்டிருக்காங்க ஆக்சுவலாக. பின்பார்க்கும் கண்ணாடி இந்த வாகனத்தில் எதற்கு யூஸ் ஆகுதுங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. எதற்கு பயன்படுகிறது அப்படின்னு. பின்னால் வரும் வாகனங்களை பார்ப்பதற்கு பயன்படுகிறது அப்படின்னு கொடுத்துருந்தாங்க ஆன்சர். ஓட்டுநர் இருக்கையில் எவ்வாறு உட்கார வேண்டும்? ஸ்டியரிங் ராடின் மையக்கோடு ஓட்டுநர் உடலின் நடுப்பகுதிக்கு நேராக இருக்குமாறு உட்கார வேண்டும். சாலையில் உள்ள வரைகோடுகளில் விட்டு விட்டு வரையப்பட்ட வெள்ளை கோடுகளின் உபயோகம். தேவைப்படும் போது இடையூறு இல்லாமல் பிற சாலை உபயோகிக்கலாம். வாகனத்தில் பின்புறம், முன்புறம், பக்கவாட்டில் ஒட்டப்பட்டிருக்கும் ரிஃப்ளெக்டர் ஸ்டிக்கர் நிறம். இதற்கான விடை பார்த்தீங்கன்னா பின்புறம் சிகப்பு, முன்புறம் வெள்ளை, பக்கவாட்டில் மஞ்சள். நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இப்போ இது ஒரு காருன்னு ஞாபகம் வச்சுக்காங்க. ஃபஸ்ட்டில் என்ன ஒட்டுறாங்க அப்படின்னா ஒயிட்டு, டபிள்யூ, அதான் முன்புறம் ஃபஸ்ட்டு. சைடில் பக்கவாட்டில் மஞ்சள், எல்லோ, ஒய். இது பின்புறம் சிகப்பு, ரெட்டு, இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. WYR இது கோட் வேர்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஈஸியாக இருக்கும். இப்போ விப்ஜிஆர் கூட ஞாபகம் வச்சுக்கலாம். விப்ஜிஆர் வீல ஸ்டார்ட் ஆகும். ஆனால் கிட்டத்தட்ட இங்கே பாருங்கள் WYR. ஸோ இப்படி கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். WYR தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஒயிட்டு, எல்லோ, ரெட்டு. உங்களுக்கு டிரைவர் எக்ஸாமுக்கு ஸ்டடி மெட்டீரியல் வேணும் அப்படின்னா இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.